மைதா, சுகர் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வீட் ஃப்ளார் சாக்லேட் கோட்டிங் பிஸ்கெட் எப்படி எப்படிலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1/4 கப் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீயை வந்து மெல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கீயும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா டைட்டான ஒரு டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் டைட்டாக இருக்கணும் டோ வந்து உங்களுக்கு. நல்லா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மீடியமான ஒரு திக்னஸில் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை அந்த சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் இல்லாத ஒரு பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.